அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன், நியூஸ், அப்டேட், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்குன்னே தெரிய வரும். இப்போ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல், அதாவது சிஹெச்எஸ்எல்னு சொல்லுவாங்க. இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 12th படிச்சிருந்தால் நம்ம அப்ளை பண்ணலாம். டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா, நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. 8/4/2024 7/5/2024 நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும். இதுக்கான டயர் 1 எக்ஸாம் வந்து ஜூலையில் வரும். டயர் 2 எக்ஸாம் வந்து லேட்டராக நோட்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா, லோவர் டிவிஷன் கிளர்க்கு இல்லைனா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் அப்படின்னு லெவல் 2 இது பே ஆஃப் ஸ்கேலு. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டிஇஓன்னு சொல்லுவாங்க. 25,500 81,100 ரூபீஸ் வரையும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ வந்து 25,500 81,100 ரூபீஸ் வரையும். டெட்டேட்டிவ் வேகன்சி பார்த்திங்கன்னா 3,712 வேகன்சிஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு டிஇஓக்கு வந்து கிரேட் ஏ இன் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்னு சொல்லியிருக்காங்க. 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கவங்க இன் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வித் மேத்தமெட்டிக்ஸ் அஸ் அ சப்ஜெக்ட் ஃப்ரம் அ ரெகக்னைஸ்டு போர்டு, அதாவது 12th சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எல்டிசி, ஜேஎஸ்ஏ, டிஓ அதுக்கு வந்து 12th பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் ஃப்ரம் அ ரெகக்னைஸ்டு போர்டு ஆர் யூனிவர்சிட்டி. டயர் 1க்கான எக்ஸாமினேஷன் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் 25 கொஷின்ஸ் இருக்கும், 50 மார்க்ஸு. அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ட் 25 கொஷின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 25 கொஷின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஷின்ஸ் அப்படின்றது டயர் 1. டயர் 2க்கு வந்து மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ் மொடியூல் 1 செக்ஷன் 1ல் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்க்கு எக்ஸாமு. செக்ஷன் 2ல் இங்கிலீஷ் அண்ட் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். செக்ஷன் 3 வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் மாடியூல் இருக்கும். அடுத்து செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அண்ட் டைப்பிங் டெஸ்ட் மாடியூல். அதாவது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டயர் 1 எக்ஸாமினேஷன் நீங்கள் குவாலிஃபை ஆனால் டயர் 2க்கு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிஹெச்எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா 12th கேட்டகரி தான். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். நேற்று தான் வந்து இதுக்கான டேட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் சீக்கிரமாக அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7/5/2024. அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.